This video is for information and previous result analysis only. Lottery price is not guaranteed. நேற்று ரிசல்ட்டு 699. நம்ம சிபோர்டில் 9 நாள் கொடுத்தோம். ஸோ 9 வந்திருக்கு. அதே மாதிரி தெரியும், நம்ம எந்த லைன் கொடுத்தோமோ அதில் எடுத்திருக்கான். அதுலேயும் 6 9 வருது. பட் நான் இங்கே கொடுக்கல. ரீசன் நிறைய நம்பர் நம்ம கொடுக்க முடியல. ஸோ மேக்ஸிமம் அதனால தான் வீடியோ கவனிச்சிங்கன்னா நீங்களே ஒரு சில நம்பர் கெஸ் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா நான் எப்படி சொல்கிறது, வீடியோ நடுவில் எது இம்பார்ட்டன்ட் நம்பர்னு வீடியோ நடுவில் தான் சொல்லுவேன். நீங்கள் வீடியோவை முழுசாக பார்க்காம டைரெக்டாக எண்டுக்கு ஸ்கிப் பண்ணி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் நம்பர்னு தெரியாது. பட் உங்கள் கணக்கில் கம்பேர் பண்ணுறதுக்கு என்னோடய கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க அப்படியே பாருங்கள், நான் பாக்ஸ் பண்ணுறேன். மூணு நம்பர் கவனிங்க. 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட்டு 735 அடித்தான். 735க்கு இங்கே 230 இருக்குது. ஸோ 7 3 5 3 நம்பர் பாஸு. அதுக்கடுத்த நாள் 494 அடித்தான். 494க்கு ஏ போர்டு மட்டும் 9க்கு பவர் பண்ணி அப்படியே வச்சுட்டான். 3 நம்பர் பாஸு. அதுக்கடுத்த நாள் 464 அடித்தான். இங்கே பாருங்கள் 491 இருக்குது. ஸோ 4 9க்கு 1க்கு பவர் பண்ணி 6 வச்சு 3 நம்பர் பாஸு. 2 நாளைக்கு முன்னாடி சைபர் 24 அடித்தான். ஸோ பிசியில் 24 அடித்து இதுலேயும் பாஸ் ஆகிருக்கு. நேற்று பாருங்கள், நம்ம 104 இருக்குது. பட் நம்ம 59 தான் ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். பட் ஏ போர்டில் 1 இருக்குது. ஸோ நேற்று என்ன வந்துச்சு, நேற்று வந்தது என்ன 699. பாருங்கள், ஏ போர்டில் 1க்கு பவர் பண்ணி 6 பண்ணி சி போர்டில் 4 பாஸு. ஸோ நேற்றும் பாஸு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு 641 இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு அனலைஸும் பண்ணி நல்ல நம்பராக கொடுப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கவனிங்க. அப்போ தான் உங்கள் கணக்கில் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடித்த 3 வாரத்தை நம்பரை மார்க் பண்ணுறேன். கடைசி 3 வாரம் அடித்த நம்பரை அப்படியே கவனிங்க. இந்த கடைசி 3 வாரத்தை நம்பரை பாருங்கள். 869, 610, 867. இப்போ அப்படியே மேலே வாங்க. இதே மார்க் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள், கவனிங்க. அப்படியே பாருங்க, அங்கே 2 வாரத்துக்கு முன்னாடி அடித்த நம்பர் நாம் பார்த்தோம். 2 வாரத்துக்கு முன்னாடி அடித்த நம்பர் 869. இங்கே பாருங்கள், அப்படியே 8 6 9 அப்படியே பாஸ் ஆகிருக்கு 3 நம்பரு. இதோட விடுங்க. அடுத்த வாரம் அங்கே அடித்த நம்பர் 610. இங்கே பாருங்கள் 6 0 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. போன வாரம் அங்கே அடித்த நம்பர் 817. 8 1 7 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. 3 வாரமாக அப்படியே 869க்கு அப்படியே கவனிங்க. 869 இங்கே 610 இருக்குது. நாம் அங்கே 6 0 பார்த்தோம். ஸோ 2 வாரமாக நம்பர் கண்டினியூ வந்துச்சு. போன வாரம் 817. அந்த 817 பாருங்கள், அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அதே லைனில் அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த வாரம் இங்கே 930 இருக்குது. 930 அப்படி மார்க் பண்ணுற பாருங்க, 930 இருக்குது. ஸோ இது இதே மாதிரி தான் நம்ம 699 கொடுத்தோம். அது ஒரு வாரம் தள்ளி அடித்தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னைக்கு 930 ஒரே ஆட்டமாக சிங்கிள் ஷாட் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 930 வரத்துக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டில் கடைசி 699 அடித்தப்பெல்லாம் என்ன நம்பர் அடிச்சிருப்பான் அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்போது கடைசி ஒரு 4 டைம் ரிசல்ட்டை பாருங்கள், அப்படியே மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதில் 59 வந்திருக்கு, இங்கே 54 வந்திருக்கு, இங்கே 54 வந்திருக்கு, இங்கே 4 0 வந்திருக்கு, இங்கே 9 0 வந்திருக்கு. கவனிச்சிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரே ஃபேமிலி தான். 5 9 4 5 4 5 4 0 0 9. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பவர் பண்ணி வச்சுருக்கான். பாருங்கள் 5 9. இங்கே பாருங்கள் 5 4 பவர் 9. இங்கே பாருங்கள்
5 4 பவர் பண்ணி அப்படியே வச்சுருக்கான். இங்கே பாருங்கள் 5 பவர் பண்ணி 4 சைபர் வச்சுருக்கான். இங்கே பாருங்கள் 2 பவர் பண்ணி சைபர் 9 வச்சுருக்கான். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 9 சைபர் 4 சைபர் 4 5 4 5 9 5 இதே தான் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு லைனில் 930 பார்த்தோம் ரைட்டா. 9 3 சைபர் அந்த லைனில் வீக்லி சார்ட்டில் பார்த்தோம். அது 9 சைபரும் இன்னைக்கு வரத்துக்கோ இல்லை 4 5 வரத்துக்கோ பாசிபிள் இருக்குது. அதனால தான் அந்த நம்பர் வந்துட்டு நான் அந்த லைன் இம்பார்ட்டண்ட்டாக நான் கம்பேர் பண்ணி எடுத்தது காரணம். ஸோ இதுலேயுமே எல்லாத்துலேயுமே 5 4 5 9 4 சைபர் சைபர் 9 இப்படி வந்துட்டுருக்கு. ஸோ இதே கண்டினியூ பண்ணி இன்றைக்கும் 9 சைபர் வந்தால் அது 930 வரதுக்கு பாசிபிள் அதிகம். இது மூணையும் கம்பேர் பண்ணி நான் பெஸ்ட் கெஸ்ஸிங்கில் வேறு நம்பர் எடுத்துறேன். உங்கள் கெஸ்ஸிங் அது வந்துச்சுன்னா கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பார்த்த 3 லைனையும் வச்சு என் பர்சனல் கால்குலேஷனையும் வச்சு முக்கியமான நம்பர்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் உங்கள் கணக்கில் எது வருதோ எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து இந்த 45 90 59 54 நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது ஆளாக கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி 16 61 ஒரு லைனில் நேற்று வந்த லைனில் ஏசிக்கு 16 61 வரணும். பட் நான் ஆளுக்கே கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 6 9, பி போர்டில் 7 3, சி போர்டில் 1 சைபர்.